எம்எல்ஏவாக ஜெயித்தால் முருகர் கோவிலை சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என்று வேட்பாளர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வேட்பாளராக முன்னாள் ராணுவ வீரர் ஆறுமுகம் களமிறங்கியுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இன்று திருப்பத்தூர் அடுத்த பசலிக்கோட்டை முருகன் ஆலயத்தில் முருகனுக்கு பூஜை செய்து பின்னர் அவரது கட்சி நிர்வாகிகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பசலிக்கோட்டை பகுதியில் கேழ்வரகு பயிருக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த விவசாயியிடம் வாக்கு கேட்க சென்ற அவர் வைத்திருந்த மண்பட்டையை வாங்கி வேட்பாளர் ஆறுமுகம் தண்ணீர் மடக்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் பின்னர் அதே பகுதியில் 100 நாள் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களிடம், நான் உங்கள் வீட்டு பிள்ளை, எனக்கு வாக்களியுங்கள், நான் வெற்றி பெற்று வந்தால் 100 நாள் வேலையை அரசு வேலையாக மாற்றுவேன் என்றும் பசலிக்கோட்டை முருகன் கோவிலை சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என்றும் வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் அனைவரும் நாங்கள் உங்களுக்கு முழு ஆதரவு அளிக்கிறோம் என்று கூறியதால் வேட்பாளர் ஆறுமுகம் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். முருகன் அருளால அவர் சாட்சியோட எனக்கு கூட இருக்கணும். இந்த தேர்தல் முடியாது. இதெல்லாம் வாக்குறுதி, அதே இது இந்த முறை எம்எல்ஏ நினைக்கிறேன். சரியா, நம்ம சொந்த மகன்லாம் சொல்லி இதுமாதிரி யாரும் போட தெரியாது. என் பையனுக்காக நீ போட்டுருங்க, தம்பிக்காக போட்டுருங்க, விவசாய சின்னத்தை போடுங்க, ஏறு காலத்துக்கு போடுங்க. வேட்பாளர் விவசாயம் செய்கிறார். விவசாயம் என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. விவசாயிக்கு போடணும். நிறைய விஷயங்கள் நிறைய பண்ண போறோம். சரிங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேட்பாளரே கீழே சரியா, நம்ம ஊர்ல இருந்து நான் எம்எல்ஏ கேண்டிடேட் நாம் தமிழ் நின்றுக்கிறேன் விவசாய சின்னத்துல. சரியா, அந்த ஏரி வேலையெல்லாம் 500 ரூபா 600 ரூபா பண்ற மாதிரி அண்ணன் பேசிட்டு இருக்காங்க. விவசாயம் நம்ம இதை விட இன்னும் நல்ல வேலை செய்யலாம். எல்லாருக்கும் மதிப்பு கூட்ட விஷயமா ஒரு ஃபேக்டரி உருவாக்கலாம். சரியா, அது மாதிரி யாருக்கும் அனைவருக்கும் அரசு வேலை வாய்ப்பு. காடை போடல, காடு போட்டு 10 ரூபா கமிஷன் கொடுக்கணும், 100 ரூபா கமிஷன் கொடுக்கணும், நீ வரலாம் பண்ற அந்த எண்ணமே இல்லை. சரி, அன்னைக்கும் டெக்னாலஜி வளர்றதா அண்ணன் செஞ்சிருக்காங்க. அதனால இந்த முறை இறக்க போடுறதுனா தெரியாது. அது முதல் பிரியாரிட்டி உங்க ஊர்ல 3 நாள் நம்ம மீட்கத்துல நாம வந்திருக்கோம். சரிங்களா, எல்லாம் செய்யுங்க. அண்ணனுக்காக விவசாய சின்னத்துல போட்டு கொஞ்சம் வர வைங்க. சரிங்களாம்மா? விவசாய சின்ன சொல்றாரு. யாருக்கு கட்சி தெரியுமா? தெரியாது. சீமான் தெரியுமா? சீமான் கட்சி தான் இது. ஐயா தான் வேட்பாளர். ஏற்கால நிக்கிறேன். சரியா, நம்ம ஊர்ல பையனா ஒருத்தன் நிக்கிறேன். சரி, அவங்க சொந்த பந்தெல்லாம் சொல்லியப்பா எங்க ஊருக்காரப்பா நிக்கிறாரு, விவசாயத்தை நம்ம காப்பாத்தும். சரியா, நம்ம விவசாய சார்ந்தா இருக்கிறோம். நாம போய் இங்க பெரிய அரசு வேலையெல்லாம் செய்யலாம். அதே அரசு வேலையை நம்ம கொடுக்கறதுக்கு அண்ணன் பேசிட்டு இருக்காங்க. நாங்க கண்டிப்பா செய்வோம், 100% செய்வோம். சரியா? சரிம்மா, கண்டிப்பா செய்யுங்க. இதுதான் நீங்களுக்கு நம்ம தாய் தமிழ் உறவுக்கு செய்யற இவ்வளவு நாள் யாருக்கும் தாராளம் தமிழ்நாட்டை நம்ம இயற்கையை தாராளம். இதெல்லாம் வந்து வேலைக்கு வந்து மாத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும். உங்க பிள்ளைகள் உங்களுடைய பேர் மகிழ்ச்சி. சரியா, இப்போ தம்பி நின்றுக்கிறேன். சரியா, விவசாய சின்னத்தில் நாம் தமிழ். அதே ஏன் நம்ம விவசாயத்தை காக்கணும். ரொம்ப சந்தோஷம். சரியா, இது இருக்கட்டும். நம்ம 60 வருஷத்தை முடிச்சிட்டோம். சரி, அது இல்லாம நம்ம பையன் நின்றுக்கிறேன். அதுக்காக நீங்க கண்டிப்பா தம்பிக்கு ஹெல்ப் பண்ணணும். பையனா. சரியாம்மா?
வணக்கம். சரிம்மா. நீ அங்கே இருங்க. நம்ம விவசாயத்தில் நிற்கிறேன், உங்கள் பையனா நிற்கிறேன். சரிங்களா? நம்ம ஊருக்காரன் நிற்கிறேன். தமிழ்நாடு மாற்றம், நம்ம திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மாற்றம், பசுவியோட கோயிலை கட்டுறாங்காட்டுன்னு விவசாயத்தை நம்மளுடைய அரசியலாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சுற்றுலா தரமாக மாற்றணும்னு நம்ம ஃபஸ்ட்டு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் செய்யுங்க, நல்லது. கொடுங்க. அம்மா இது சீமான் தெரியுமா? பார்த்துக்கிறீங்களா? வீடியோவெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? தெரியுமா தெரியாதா? அவரோட சின்னதான் இது, விவசாய சின்னம். சரிங்களா? அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. வந்ததுமே முதல் வேலை ஒயின் ஷாப்பை மூடிடுவாங்க. உண்மையிலேயே சொல்றேன், ஓட்டு போடுங்க, அப்புறம் பாருங்க எப்படி இருக்குது. பெரிய சந்தோஷம். சரிங்களா? என்ன பண்ணும் தெரியாது, உங்க தரப்புல இருந்து எத்தனை ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? 40 வருஷமா நம்மளுடைய காப்பாற்றணும்.